இது என்ன லைட்டு? லேசர் லைட். இதோட தன்மை எப்படி இருக்குது? கூராக இருக்குது. இதைத்தான் ஃபோக்கஸ்னு சொல்கிறோம். இது பேர் என்ன? டார்ச். இதோட லைட் வேவ்ஸ் எப்படி போகுது? ஸ்கேட்டர்டாக இருக்கும். அப்போ நம்ம கவனச்சிதறலை எப்படி இதுக்கு ஒப்பிடலாம்? வேவ் ஸ்கேட்டர்ட் ஆனால் அதோட பாயிண்ட் அங்கே வருதா? ரீச் பண்ண முடியல இலக்கை. இதே லேசர் ஏன் ரீச் பண்ணுது? அது ஒரு வார்த்தை இருக்குது, கோஹெரன்ஸ். அப்போது நம்ம இலக்கை அடைவதற்கு அந்த கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ்லாம் சொல்லும்போது இந்த லைட்டு தான். இந்த பிரபஞ்சமே சவுண்ட் அண்ட் லைட்டு தான். அதில் இந்த ஒளி தத்துவம். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தில் ஷார்ப்பாகிறோம், ஃபோக்கஸ் ஆகிறோம், தெளிவு பெறுறோங்கிறது இந்த மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. மேன்மை, உடலை பார்த்து கொள்ளுதல், வாழ்வாதாரம். இப்போ எல்லாரும் பெரும்பாலான மக்கள் 2 விஷயந்தான் பண்ணுறாங்க. உயிர் வளர்ப்பது யார் வளர்க்குறா? உயிர் வளர்த்தது தான் நமக்கு உடல் என்ற கருவியே கொடுக்கப்பட்டது. அதை மறந்தாச்சு. அப்போ உயிர் வளர்ப்பதற்கான பெனிஃபிட்டையும் மெடிடேஷன் தான் தருது. ஸோ எல்லாருக்கும் இந்த மெடிடேஷன் மேன்மை பெறுவதற்கும் வாழ்க்கையில் அர்த்தம் புரிவதற்கும் இந்த ஃபோக்கஸ் எல்லாவித முழுமையான நன்மைகளும் இதில் இருக்குது. அதுதான் இந்த மெடிடேஷனோட பயன்.